பேபி ப்ளீஸ் டோன்ட் வரி. அந்த பொருள் என்கிட்ட இருக்கு, சேஃபா இருக்கு, வீட்ல தான் இருக்கு. அந்த பொருள் கிட்ட யாரும் நெருங்க முடியாது. ஒருவேளை யாராவது நெருங்கிட்டாங்கன்னா உண்மையான பிருத்வி கிட்ட தான் போய் சேர்ந்துருவாங்க. அப்படி நான் என்னைக்கு நடக்க விட மாட்டேன். So just relax. Okay? அப்படி எதுவும் நடக்காது. Promise? Promise. சரி, நான் கீழே போறேன். நீ சீக்கிரமா பார்ட்டிக்கு வந்துரு. யார் அது? அப்படி யாரா இருக்க முடியும்? என்னோட கடந்த காலத்துக்கு வரையும் போறது. அப்படி யாரு அந்த ப்ரூஃப் வரைக்கும் போறாங்க? யாரா இருப்பாங்க? ஓ காட், எல்லாரும் இங்கதான் இருக்காங்க, இந்த வீட்டுல தான் இருக்காங்க. அந்த வாயாடை சுத்தி மட்டும் இல்ல. ஒருவேளை என் வீட்டுக்குள்ள பூந்து இல்ல 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 அந்த வாயாடி சுத்திக்கு அவ்வளவு தைரியம் எங்க இருந்து வரும்? அதுவும் பிருத்வியோட வீட்டுக்கு போற அளவுக்கு. வாயாடி சுத்தி தப்பி தவறி நீ என் வீட்டுக்குள்ள போகணும்னு நினைச்சாலே நான் கடவுளே, இந்த செக்யூரிட்டி கார்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இங்க யாருமே இல்லையே. அப்படின்னா கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள ஏதோ இருக்கு அப்படின்னு செக்யூரிட்டி போட்டு வாட்ச் பண்றான். இங்க செக்யூரிட்டி இருக்கானே, அவன் இருக்கிற வரைக்கும் என்னால உள்ள போக முடியாதே. பின்வழியில இங்க யாரையுமே காணோம். யாராவது பிருத்திவி சார் வீட்டுக்குள்ள போறதுக்காக என்ன ஏமாத்த பார்த்தாங்களா? உண்மையிலேயே அவங்க வீட்டுக்குள்ள போயிருந்தா கண்டிப்பா பெரிய ஆபத்துல மாட்டிக்க போறாங்க. இந்த விஷயத்தை பத்தி நான் பிருத்திவி சார் கிட்ட சொன்னேன்னா பிருத்திவி சார் அவங்கள ஒரு வழி பண்ணிடுவாரு. யார் உள்ள போயிருக்கான்னு பாப்போம். Thank you. தேங்க்ஸ். கரண், என்னாச்சு? என்னாச்சுன்னா? நீ தானே என்ன கூப்பிட்ட? இல்லையே. ஆனா மஹிரா நீ என்ன கூப்பிட்டதா சொன்னாலே. என்னாச்சு? என்ன ஏன் அப்படி பாக்குறீங்க? இப்பதானே என்கிட்ட கரண் கூப்பிட்டதா சொன்ன. கரண் என்ன கூப்பிடலையாமே? அது கரண் உங்களை கூப்பிட்டாரே. கரண், எனக்கு தெரியும் நீங்க பிரீதாவை ரொம்ப மிஸ் பண்ணீங்கல்ல. உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனே பிடிக்கல. பிரீதா இந்த டைம்ல உங்க கூட இருந்தா பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்கன்னு எனக்கு தோணுச்சு. Thank you. என்ஜாய். எங்கேயோ ஏதோ இடிக்குது. என்ன சொன்ன? இந்த மஹிரா என்னமோ எனக்கு சரியாவே படல. என்ன சொல்ல வர இப்போ? அம்மா, ஐயோ கடவுளே. ஓகே, யாரும் இந்த சத்தத்தை கேட்டு வந்துடக்கூடாது. எது கீழே விழுந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. இன்னும் நல்லா போயிட்டோம். ஓ காட். ஓகே ஸ்ருதி, கான்சென்ட்ரேட் கான்சென்ட்ரேட் கான்சென்ட்ரேட். இங்க நான் ஒரு விஷயத்தை கண்டிப்பா தேடி ஆகணும். ஸ்ருதி, கரெக்டா தேடு. ஆமா, நான் என்ன தேடணும்?
அஃப்கோர்ஸ் ஏதாவது ஒரு விஷயம் அது பிருத்விக்கு எதிரா இருக்கணும், யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அது பிருத்விக்கு எதிரா தான் இருக்கணும் கண்டிப்பா. ஓகே ஓகே, நான் ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் பொருளை மறைச்சு வைக்கணும்னு நினைச்சேன்னா அதை நான் எங்க மறைச்சு வைப்பேன்? கிச்சன்லயா? இல்ல, கிச்சன்லயே மறைச்சு வைக்க போறேன். ஐயோ ஸ்ருதி, ஏதாவது யோசிச்சு பாரு, மறக்காம யோசி. ஒருவேளை நான் ஏதாவது ஒரு விஷயத்த மறைக்கணும்னு நினைச்சேன்னா அதை நான் என்னோட பெட்ரூம்ல தான் மறைச்சு வைப்பேன். எஸ், அந்த ஃப்ராடு கண்டிப்பா அவனோட பெட்ரூம்ல தான் மறைச்சு வச்சிருப்பான். உடனே போய் பாக்குறேன். அடக்கடவுளே, ஓ மை காட், கதவை திறக்கிற சத்தம் கேக்குதே. யார் வந்திருப்பாங்க? நான் தான். நீயா? நீ நோட்டீஸ் பண்ணலையா? அவ ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்றா. நடுவுல கொஞ்ச நாள் ஓகேவா தான் இருந்தா, இப்போ திரும்பவும் என்ன தோணுதுன்னா ஏதோ அவ பிளான் பண்ற மாதிரியே இருக்கு. வாட்ஸ் ராங் வித் யூ பிரீதா? முதல்ல அவ கெட்டவளா இருந்தா, அது நல்ல விஷயம் இல்லதான். ஆனா இப்போ அவ மாறிட்டா. இப்பவும் கெட்டவங்கிற? ஐ மீன், அவ இப்போ மாறிட்டா. ஓகே, நம்ம 2 பேருக்கும் நடுவுல யாரும் வர முடியாதுன்னு அவ புரிஞ்சுக்கிட்டா. ஸோ கம்ப்ளீட்டா மாறிட்டா. எனக்கே பார்க்க வித்தியாசமா தான் தெரிஞ்சது, a little psycho type. ஆனா இப்போ அவ கண்டிப்பா மாறிட்டா. ஸோ டோன்ட் வரி, ஓகே? கரண், மஹிரா கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ற மாதிரி தெரியல. நாளுக்கு நாள் உன்னோட சந்தேகம் அதிகமாயிட்டே இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. ஐ காண்ட் பிலீவ் திஸ். பிருத்வியோட பிளான் இவ்ளோ சீக்கிரமா ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பிருத்வி 7 நாள் சொல்லியிருந்தான். ஆனா இவங்க 2 பேரோட வாழ்க்கையில இன்னைக்கு ராத்திரி ரியாக்ஷன் ஆரம்பிச்சிடும். பாவம் பிரீதா, கிருத்திகாவை பிருத்வி கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா கரணை விட்டு பிரியறதை எப்படி காப்பாத்த போறா? நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. மாஹிரா இப்போ மாறிட்டா. இந்த மாறின மாஹிரா பிரீதாவோட வாழ்க்கையை மாத்த போறா. எந்த அளவுக்கு மாத்த போறேன்னா, இந்த தடவை கரண் தானா வந்து என் வலையில விழுவா. நீங்க ஓ மை காட், ஓ மை காட், உண்மையிலேயே நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். நான் என்ன நினைச்சேன்னா, உண்மையிலேயே அந்த பைத்தியக்கார பிருத்வி இங்க வந்துட்டானோன்னு பயந்துட்டேன். சமீர், ஏன் இப்படி இருக்க? என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இங்க பாரு, நான் வந்துட்டேன், நீ எதுக்கும் பயப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றத விட்டுட்டு. நான் ஏதோ சும்மா ட்ரை பண்ணலாம்னு நினைச்சேன். முதல்ல உன்னை பயமுறுத்திட்டு அப்புறமா சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா நீ ஒரேடியா இவ்வளவு பயப்படுவேன்னு எதிர்பார்க்கல. அத பார்க்க கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு. கண்கொள்ளை காட்சியா? என்ஜாய் பண்ற? என்னோட பயத்தை பார்த்து உனக்கு என்ஜாய் வேண்டி கிடக்கு. சும்மா காமெடி பண்ணையா? ஒரு நிமிஷம் இரு. எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நீ மெயின் டோர்ல இருந்து எப்படி இங்க வந்த? வெளியில செக்யூரிட்டி கார்டு இருந்தாரே. அதுவா, அவனை முட்டாளாக்கி குழப்பி விட்டுட்டு நான் வந்துட்டேன்ல. எப்படி? எப்படின்னு சொல்றாரு. நான் அவன்கிட்ட சொன்னேன், இந்த வழியா வரும்போது கீழே 500 ரூபாய் கிடந்துச்சுன்னு சொன்னேன். இந்த 500 ரூபாய் உங்களோட தான் கேட்டேன். அவன் எதுவும் பேசாம அந்த 500 ரூபாய் எடுத்துட்டான். அப்புறம் அவன்கிட்ட சொன்னேன், அங்கேயும் ஒரு 500 ரூபாய் கீழே கிடக்குதுன்னு. அப்புறம் அதை எடுக்க போயிட்டா என்ன கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, பிருத்வி ஒரு இடத்துல சாவி வைக்கிறத பாத்துருந்தா. அதே மாதிரி சாவி வச்சிருப்பானான்னு போய் தேடி பார்த்தேன். சாவி கிடைச்சிச்சு ஸ்ருதி. அப்படியா? ரொம்ப ஸ்மார்ட் தான். உன்னோட மூளையை நல்லா தான் யூஸ் பண்ணிருக்க. கொஞ்சம். சரி, ஒரு விஷயம் சொல்லு. நீ எதுக்கு இங்க வந்திருக்க? சும்மாதான். சும்மாவா? இல்ல, அது உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன். என்னாச்சு? ஒண்ணு இல்ல. நம்ம எதுக்காக இங்க வந்தோமோ அந்த வேலையை பார்க்கலாம். சரி வா, அந்த ஃப்ராடோட பெட்ரூம்ல போய் தேடி பாப்பா, ஏதாவது நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரி வா போலாம். அந்த பக்கம். இங்க கெஸ்ட் யாரும் கண்டுக்க மாட்டேங்கறாங்க. ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கோம். வெயிட்டர்ஸ் அந்த பக்கம் தான் சர்வ் பண்றாங்க. இந்த பக்கம் வரவே இல்ல. I'm so sorry. I'm really sorry. இந்தாங்க.
எடுத்துக்கோங்க ப்ளீஸ். தேங்க்யூ. எடுத்துங்க ஸ்நாக்ஸ் சார். எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. ஓகே. ஐம் சாரி ஆண்டி, நான் பிரீதா இடத்துக்குலாம் வரல. அவங்க பேசினதை கேட்டேன். சோ சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண. நான் கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் பண்ணல. என்னம்மா நீ எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க? என் மகளோட இந்த ஃபங்க்ஷன்ல எங்களுக்கு இவ்ளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்குல்ல. தேங்க்யூ so much மாஹிரா. இட்ஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. பை த வே, இந்த பிரீதா எங்க தான் போனா? பிரீதா அதோ அங்க இருக்காங்க. சரி, நம்மளும் போலாம். ஏய், ஒரு நிமிஷம் இரு. என்ன எங்க போற? அது என்ன கரண், எங்க போறேனா? வீட்ல ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, கெஸ்ட் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, போய் ஏய், ஒரு வெல்கம் நிமிஷம் பண்ணல. நான் தான் சொல்றேன்ல என் கூடவே இருன்னு. எனக்கு ஏற்கனவே இந்த பார்ட்டி சுத்தமா பிடிக்கல. எனக்கு தெரியும். அட்லீஸ்ட் நீயாவது என் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ், ஐ அம் கெட்டிங் போர்ட். கரண், நீ 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்ன. நான் 10 நிமிஷமா இங்க தான் இருக்கேன். ஒருவேளை கரீனா ஆண்டி இல்ல யாராவது பாத்துட்டாங்கன்னா பயங்கரமா கோவப்படுவாங்க. அதாவது நான் கண்டிப்பா போய் ஆகணும். கெஸ்ட் எல்லாம் ஏய், கெஸ்ட் அட்டெண்ட் பண்றதுக்கு தான் சர்வன்ட்ஸ் இருக்காங்கல்ல. நீ என் கூடவே இரு. இல்ல, அப்படி இல்ல. சர்வன்ஸ் அட்டென்ட் பண்ண நல்லா இருக்காது. நானே போய் அட்டென்ட் பண்ணாதான் நல்லா இருக்கும். கெஸ்டும் சந்தோஷப்படுவாங்க, நம்ம வீட்லயே எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. கரந்தா வர விட மாட்டேங்கிறாரு. இட்ஸ் ஓகே, இது சகஜம் தானே. புதுசா கல்யாணம் ஆனவங்க நாள் முழுக்க எப்பவும் கூட இருக்கிறது, க்ளோஸ்னஸ் எல்லாமே இருக்க தானே செய்யும். ஆக்சுவலி ஆண்டி, நான் இந்த மாதிரி யோசிக்க கூடாதுன்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா என் கண்ணு முன்னாடி தெரியற விஷயத்த அது எப்படி எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியல. அதை கண்டும் காணாம எப்படி விடுறது? ஐ மீன், இப்போ என் கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னா, பிரீதா கரண் கூட ரொம்ப பிஸியா இருக்காங்க. அவங்களுக்கு எந்த அக்கறையும் இல்ல. வீட்ல கெஸ்ட் வந்திருக்காங்க, வீட்ல ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு, இந்த வீட்டு மருமக, அவங்களுக்குன்னு பொறுப்புகள் இருக்குல்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, இது எல்லாம் அவங்க தெரிஞ்சுதான் பண்ற மாதிரி தெரியுது. அவங்களுக்கே நல்லா தெரியும் நீங்க இந்த மாதிரி பார்த்தா அவங்க மேல கோவப்படுவீங்க, போய் திட்டுவீங்க. ஒருவேளை நீங்க திட்டினீங்கன்னா ராக்கி ஆண்டி நடுவுல வருவாங்க உங்க கோவத்துல இருந்து அவங்கள காப்பாத்துறதுக்காக. அப்புறம் உங்க 2 பேருக்கும் தான் தேவையில்லாம ப்ராப்ளம்ஸ் வரும். குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அது டிவைட் அண்ட் ரூல். ஒருவேளை நான் யோசிக்கிறது தப்பா இருக்கலாம். ஆனா ஐ திங்க் ஆண்டி ஐ எம் ரைட். நான் எக்ஸ்கியூஸ் மீ, நான் வரேன். நான் போய் என்னன்னு பாக்குறேன். சீக்கிரம் வா, லைட்ஸ் ஆன் பண்ணு. எங்க இருக்கு? அது அங்க. சமீர், இங்க பாரு, நமக்கு ரொம்ப நேரம் டைம் இல்ல. எது பண்றதா இருந்தாலும் சீக்கிரமா பண்ணணும், புரியுதா? சீக்கிரம் போய் தேடுப்போம். ஓகே. ஸ்ருதி, ஆனா என்ன தேடணும்? ஐயோ, என்ன தேடணும்னு எனக்கு எப்படி தெரியும்? ஆனா எதுவா இருந்தாலும் சீக்கிரமா தேடணும், புரியுதா? ஐயோ ஸ்ருதி, எனக்கு புரியல. எதை தேட சொல்ற? ஐயோ, என்ன தேடணும்னா அந்த பிருத்வி எல்லார்கிட்ட இருந்தும் மறைக்கிறான்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை தேடு. அந்த மாதிரி மறைக்கிற விஷயம் ஏதாவது கிடைச்சதுனா தான் நம்ம எல்லார் முன்னாடி போய் அவனை பத்தி நம்ம நிரூபிக்க முடியும். ஏன் சமீர் என்ன இப்படி பாத்துட்டு இருக்க? அதான் என்ன தேடணும்னு சொல்லிட்டல, போயேன். அப்படி என்ன தேடணும் நீயே சொல்லிரு. பிருத்திவி எல்லார்கிட்ட இருந்து என்ன மறைக்க பாக்குறான்? ஐயோ, என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? அவன் நம்ம கிட்ட எல்லாம் ஏமாத்துற மாதிரி மறைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் இருக்கும்ல, அத போய் தேடு. ஸ்ருதி, என்ன தேடணும்னு எனக்கு புரியலையா? ஒண்ணு இது அங்கே வச்சிரு. கதவு திறந்திருக்கு, லைட் வேற எரியுது. ஆனா பிருத்திவி சார் வீட்டுக்குள்ள போறத நான் பார்க்கவே இல்லையே. ஓஹோ, நான் கேட்ட திறந்துகிட்டு வெளியில வந்திருக்கும் போது
யாராவது உள்ள போயிட்டாங்களா என்ன? இப்பவே போய் பாக்குறேன். நீ ஏன் இப்படி பண்ண? சாரி. ஓ காட், ஐ ஹோப் இந்த சத்தம் யாருக்கும் கேட்டிருக்க கூடாது. நீ போய் அந்த வார்ட்ரோபை செக் பண்ணு, நான் அந்த டிரால செக் பண்றேன். சீக்கிரம் போ. என்ன சத்தம் அது? யாரோ உள்ள வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், இப்ப என்ன பண்றது? Oh my god. என்னாச்சு? அந்த செக்யூரிட்டி உள்ள வரான். இதெல்லாம் உன்னாலதான் ஆச்சு. எது? அந்த பில்லோவை தூக்கி போட்டல, அதனாலதான் வரான். குஷன்ல இருந்து சத்தம் வருமா என்ன? அந்த குஷன்ல இருந்து சத்தம் வராது. ஆனா அதை தூக்கி போட்டப்போ அந்த லேம்ப் கீழே விழுந்ததுல அதுல இருந்து சத்தம் வரும்ல. ஆமாமா, பாசிபிள் தான். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சொல்ற? ஆமா பாசிபிள்னு சொல்ற? ஆமாமா, அப்படி நடக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஐயோ கடவுளே, இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு எதுவுமே புரியலையே. அவன் வெளியே தான் நிக்கிறான், எப்ப வேணாலும் உள்ள வரலாம். அது வந்து செக்கிங்கே ஆரம்பிக்கலையே. இன்னும் நம்ம நிறைய பண்ணணும். அந்த வார்ட்ரோப்ல, இந்த டிராயர்ல எல்லாத்துலயும் செக் பண்ணணுமே. இந்த ரூம்ல நம்ம ப்ராப்பரா செக் பண்றதுக்கு நமக்கு நிறைய டைம் தேவைப்படும் சமீர். நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த செக்யூரிட்டி கார்டை துரத்தி விடணும். நம்ம என்ன பண்ணணும்னா, திரும்பவும் தைரியமா அவன் இந்த பக்கம் வரவே கூடாது. சரி, அப்படி என்ன பண்றது சொல்லு. என்ன? செக்யூரிட்டி கார்ட அவனோட பாஸ் பிருத்வி கிட்ட பேச வைக்கணும். பிருத்வி கிட்ட பேச வைக்கணுமா? எப்படி? இரு, சொல்ற கேளு, என் கூட வா. சீக்கிரம் வா. சாத்து கதவு சாத்து. சரி, என்ன சொல்ல போற? இங்க வந்து என்ன பண்ண போற? அதான் சொன்னல, அந்த பிருத்வி செக்யூரிட்டி கிட்ட பேசுற மாதிரி இருக்கணும். அட, நான் எப்படி அவனை பார்க்க முடியும்? ஐயோ, நீ இல்ல பிருத்வி. ஸ்ருதி, பிருத்வி எப்படி இங்க வருவா? நீ என்ன சொல்ல வர? ஐயோ, நான் உன்கிட்ட சொன்னல, அந்த பிருத்வி காட் கிட்ட பேசுற மாதிரி இருக்கணும். ஓகே ஸ்ருதி, நீ சொல்றது எனக்கு சுத்தமா புரியல. புரியுற மாதிரி சொல்லு. சரி, இரு சொல்லி புரிய வைக்கிற, வெயிட் பண்ணு. பிரீதா யாரையோ தண்ணி எடுத்துட்டு வர அனுப்பியிருக்கேன்னு சொன்னா. இது வரைக்கும் யாருமே வரல. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. பிரீதா இப்ப எங்க இருக்கா? இப்பவே போய் பாக்குறேன். மேம், இந்தாங்க மேம் தண்ணி. Thank you so much. பிரீதா மேடம் ஜூஸும் அனுப்பியிருக்காங்க. Thank you. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். இந்த பிரீதா எங்க போனா? அவங்க கெஸ்ட் ரூம்ல இருக்காங்க. Thank you. இந்த பிரீதா கெஸ்ட் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கா? இப்பவே போய் பாக்குறேன். சுரேஷ், நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எங்க பண்றத நீ? நீங்க எல்லாரும் இங்க டைம் பாஸ் பண்றீங்க. என் மகளோட ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. நீ என் ஃபேமிலியே இந்த ஃபங்க்ஷனை விட்டு தள்ளி வச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் கரணை தள்ளி வச்ச, இங்க இவங்களை தள்ளி வச்சிருக்க. உன் மனசுல என்னதான் இருக்கு? என்ன ஒரு பாலிசியை மைண்ட்ல வச்சிட்டு இருக்கியா? டிவைட் அண்ட் ரூல். போது நிறுத்துங்க அண்ணி. நான் பிரீதா கிட்ட என்ன சொன்னாலும் சரி, நீங்க நடுவுல பேசுறீங்க. அதனாலதான் இந்த பொண்ணு ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கா. இங்க பாரு பிரீதா, இன்னைக்கு என் மகளோட ஃபங்க்ஷன் நடக்குது. ரிமெம்பர், வெளியே கெஸ்ட் வந்திருக்காங்க. ஆனா நீ இங்க டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்க. வெளியே கெஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க் காட் ஃபார் மாஹிரா. அவதான் எல்லாத்தையும் சமாளிக்கிறா. இல்லனா அண்ணி, நம்ம என்னதான் மாடர்னைஸ்டா இருந்தாலும் சரி, இருந்தாலும் ஃபேக்ட் என்னன்னா, நம்ம பொண்ணு வீட்டுக்காரங்க. ஒருவேளை ஏதாவது தப்பு நடந்தா எல்லாரும் நம்மள பத்தி பேசுவாங்க, தப்பா பேசுவாங்க அண்ணி. இங்க பாரு பிரீதா, இதெல்லாம் நினைச்சு நீ கொஞ்சம் கூட கவலையே படல, ரைட்? கருணா ஆண்டி, அப்படிலாம் எதுவுமே இல்ல. எனக்கு எல்லாமே தெரியும். நீ கெஸ்டா அட்டெண்ட் பண்ணாம வீணா டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்க. கரீனா,
பிரீத்தா அங்க டைம் பாஸ் பண்ண வரல. இன்ஃபேக்ட் எனக்கு, அவளுக்கு, ராக்கிக்கு எல்லாருக்கும் ஃபங்க்ஷனுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தா. நான் முதல்லயே சொல்லிட்டு என்னால முடியாதுன்னு. ஆனா இவ ஒத்துக்கவே இல்ல. அவ விடாம என்ன பண்ண வச்சுட்டா இல்லையாமா? ரியலி? சுரேஷ் சொல்றது உண்மைதான் கரீனாக்கா. இந்த ஃபங்க்ஷன் மெமரபிளா அமையணுங்கிறதுக்காக பிரீதா எங்க எல்லாரையும் டான்ஸ் பண்ண சொல்லிட்டு இருந்தா. உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல, அதனாலதான்க்கா. கருணா ஆண்டி, கிருத்திகாவோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷமும். எனக்கு கிருத்திகா எடுத்த முடிவுல விருப்பம் இல்லதான். ஆனா கிருத்திகா சந்தோஷமா இருக்காளே, அவ எப்பவும் அதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். என் மக மேல இவ்ளோ அக்கறை இருக்குன்னு நீ சொன்னதை கேட்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கா. ஆனா இங்க பார் பிரீதா, இந்த ஃபங்க்ஷனோட மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் உன்னோடது. ஞாபகம் இருக்குல்ல, நான் என் கண்ணால பார்த்தேன். கரண் உன்னை தடுத்தான், அப்புறம் நீயும் அவன் கூடயே நின்னு பேசிட்டு இருந்தல்ல. இங்க பாரு, நீ கரண் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, கவலையும் கிடையாது. ஆனா என் மகளோட ஃபங்க்ஷன்ல எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது.